பூமியின் மையத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில் அரிய வகையான ஹீலியம்-3 வாயு வெளிப்படுகிறது. இது பூமியின் மையப்பகுதியில் இருக்கும் என்று ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கனடாவின் ஆர்க்டிக் தீவுகளில் உள்ள பாஃபின் தீவின் எரிமலை குழம்பு மீது நடத்தப்பட்ட ஆய்விலிருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் ஆராய்ச்சியாளர்கள் குழு இந்த தகவலை முன்வைத்துள்ளது. இது பூமியின் மையம் பற்றிய கோட்பாடுகளை கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளது. கனடாவின் ஆர்க்டிக் தீவுகளில் உள்ள பாஃபின் தீவில் 62 மில்லியன் ஆண்டுகள் பழமையான எரிமலை உள்ளது. இங்கு கலிபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜியோகெமிஸ்ட்ரி மற்றும் ஹூட்ஸ் ஹோல் ஓசியானோகிராஃபிக் இன்ஸ்டிடியூட் ஆகியவற்றின் விஞ்ஞானிகள் குழுவால் அங்குள்ள எரிமலை குழம்பு பற்றிய கூட்டு ஆய்வு நடத்தப்பட்டது. எரிமலை குழம்பு வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவு ஹீலியம்-3 வாயுவை கொண்டிருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். இந்த வாயு பூமியின் மையத்திலிருந்து வெளிவருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த ஆய்வின் முடிவுகள் நேச்சர் இதழில் வெளியிடப்பட்டுள்ளன. அதன் பிறகு பலவிதமான சர்ச்சைகள் எழுந்தன. பூமியின் மையமானது புவி வேதியியல் அடுக்குகளால் பூமியின் மற்ற மேற்பரப்பிலிருந்து பிரிக்கப்பட்டுள்ளது என இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பூமியின் மையத்திலிருந்து ஹீலியம் வந்தால் அதனுடன் மற்ற தனிமங்களும் காணப்படும் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த புதிய தகவலின் மூலம் பூமியின் மையம் நாம் நினைத்ததை விட அதிகமாக நகரக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். பூமியின் மையம் பற்றிய மற்ற கோட்பாடுகள் இதன் மூலம் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது.